சண்முகசுந்தரம் விஜயை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பல கடுமையான விமர்சனங்களை தொடர்ச்சியாக அவர் முன்னிட்டு வர்றாரு. அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது விஜயோடைய கருத்தா இருந்தாலும் மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அடிப்படையில் ஒரு கேள்வி நாம் முன் வச்சிருந்தோம். திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா அப்படிங்கிற கேள்வியை மக்கள் மத்தியில் நாம் முன் வச்சிருந்தோம். அதற்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய பதில் என்னங்கிறத பார்க்கலாம். திமுக ஆட்சியின் மீது அதிருப்தி இருக்கிறது ஆம் என 33 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. திமுக ஆட்சியின் மீது எந்தவித அதிருப்தியும் இல்லை என 30 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. அதே போன்று ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கு. எப்பவுமே ஒரு கட்சி மீது அதிருப்தி இருப்பது அப்படிங்கிறது ஒரு நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். அந்த வகையில ஓரளவுக்கு அதிருப்தி இருக்கிறது என 27 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. கருத்து கூற விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு 10 விழுக்காடு மக்கள் கருத்து தெரிவித்திருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன் நாம கொடுத்தோம். அதுக்கு மக்கள் கொடுத்துக்கூடிய பதில் தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கோம். சண்முக சுந்தரம். நிச்சயமா பிரவீன்குமார், மிக முக்கியமான கேள்வி நேயர்களே. இது மிக மிக முக்கியமான கேள்வி. ஏன்னால் இன்றைய அரசின் செயல்பாடுகளை மதிப்பீடு செய்யக்கூடிய ஒரு கேள்வியாக. ஏன்னா விஜய் மெயினாக சொல்றாரு, சித்தாந்தரியா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் எதிரி திமுக தான் என்று நேரடியாக களம் இறங்கி இருக்கிறார். எனவேதான் இந்த கேள்வி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திமுக ஆட்சி மீது அதிருப்தி இருக்கிறதா என்று பார்த்தீங்கன்னா இதில் 2 முக்கியமான கேள்வி நான் கேட்க நினைக்கிறேன். ஆம் சொல்றவங்க 33%, இல்லை என்பது 30, கிட்டத்தட்ட நெருக்கமாக இருக்கிறது. ஆனால் ஓரளவு அதிருப்தி என்பது 27. இதில் நீங்கள் மொத்தமாக ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளராக பார்க்கும்பொழுது இல்லையும் ஓரளவு அதிருப்தியும் இரண்டையும் சேர்த்து பார்ப்பீங்களா? இதை எப்படி பார்ப்பீங்க? இது இதில் இந்த தனி ஸ்லைடையே நம்ம நிறைய விதங்களில் டைசெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி விஜய்க்கு நம்ம ஒரு 3 வார்னிங் பெல் கொடுத்தோமோ அந்த மாதிரி இது திமுகவுக்கான ஒரு வார்னிங் பெல். ஆட்சி மீது அதிருப்தி இருக்குன்னு 33% பேர் வெளிப்படையாக சொல்கிறார்கள்ன்றது கவலைக்குரிய ஒரு விஷயம்தான். ஏன்னா இந்த ஆட்சி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளை நிறைவு செய்து 4வது ஆண்டையும் நிறைவு செய்ய போது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா நீங்க விஜய்க்கு எப்படி எந்தெந்த பகுதிகளில் எதிர்ப்பு ஆதரவுன்னு கேட்டீங்களோ அதை போல திமுக மீது எந்தெந்த டெல்டால எவ்வளவு எதிர்ப்பு இருக்கு, எவ்வளவு ஆதரவு இருக்கு, தென் மாவட்டங்கள் எவ்வளவு இருக்குன்னு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அப்பதான் இதை நம்ம புரிஞ்சுக்க முடியும். எதனால எதிர்க்கிறாங்க? இப்போ அதிருப்தி அப்படின்னா எதனால் அதிருப்தி, அதிருப்தி இல்லை அப்படின்னா ஏன் அதிருப்தி இல்லை? அந்த கேள்வியை கேட்டபோது செய்தியாளர்கள் பல இடம் கேட்டபோது அவங்க கள நிலவரத்தில் சொன்னது என்னன்னா, வரிகள் உயர்த்தப்பட்டிருக்குன்னு ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்காங்க. சில இடங்களில் நிறைய பேருக்கு புரிதலால ஜிஎஸ்டி வரிக்கு திமுக தான் காரணம். அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா மக்களுக்கு அந்த டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க தெரியாது. எந்த விஷயத்த கவுன்சிலர் கிட்ட போய் கேட்கணும், எதை எம்எல்ஏ கிட்ட கேட்கணும், எதை எம்பி கிட்ட கேட்கணும் அவங்களுக்கு தெரியாது. இப்போ மத்திய அரசு ஜிஎஸ்டி போட்டால் அதுக்காக திமுக மேலே கோச்சிக்கிட்டு எனக்கு இந்த கவர்மெண்ட் பிடிக்கலன்னு சொல்றவங்களும் இதில் இருப்பாங்க. ஆனால் 33% இருக்கிறாங்க அப்படின்றது திமுக கொஞ்சம் எச்சரிக்கையா இது ஏன்னு இன்னும் கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்க்கறதுக்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் இதை நம்ம அப்படியே எடுத்துக்க முடியாது. இந்த மெட்ரிக்ஸை இது ரொம்ப குழப்பமான ஒரு ட்ரிக்கியான ஒரு கார்டு இது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையான புரிதல் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், எதனால் சொன்னாங்கன்னு தெரியாது. ஆனால் ஒரு அதிருப்தி இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற அளவில் இருக்கு. அதாவது மகிழ்ச்சியானங்களா இல்லைங்க, ஏதோ பிரச்சனை இருக்குங்க. நீங்க இப்போ நவம்பர் கடைசியில டிசம்பர்ல இது எடுத்துருக்கீங்க, மழை பெய்யும் போது எடுத்தீங்கன்னா 2 நாள்ல தண்ணி நின்றுனா கூட அவனை போய் இது என்னங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான். 3 காஞ்ச பேர் கேட்டீங்கன்னா அருமையான கவர்மெண்ட், மாசம் 2000 ரூபாய் கொடுக்குறாங்க, போன வாரம் இதை கொடுத்தாங்கன்னு சொல்லுவான். அதனால இது எடுக்கிற கால நேரத்தை பொறுத்து இது ரொம்ப சீக்கிரமா ஃப்ளக்சுவேட் ஆகக்கூடிய ஒரு பாராமீட்டர். நிச்சயம் இதை கண்ணன் கிட்ட நிச்சயம் இந்த கேள்வியாக கேட்கிறேன். கண்ணன், இது நம்ம எடுத்த காலம் நவம்பர் 15 டிசம்பர் 5 இந்த பெஞ்சல் புயல் வந்ததற்கு முன்னால் மழை வெள்ளம் என ஒரே கோபத்தில் இருந்திருப்பாங்க. அந்த சமயத்தில் சில இடங்கள் எடுக்கும் பொழுது நாகையில இருந்தா கூட சென்னையில இருந்து பார்த்துட்டு அந்த பேட்டிகளை பார்த்துட்டு கோவப்பட்டு அதிருப்தியில சொல்லியிருக்கலாம். அதை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அது அதனுடைய தாக்கம் இல்லை எதிரொலிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்களா? உண்மையாதான். ஏன்னா பெஞ்சல் புயல் அந்த நவம்பர் 15 டு டிசம்பர் 5 நம்ம எடுத்திருக்கோம் அந்த கருத்து கணிப்பு. அதுக்கு இடையில தான் அந்த பெஞ்சல் புயல் கடுமையான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே பரவலாக கொடுத்தது. அது சவுத்துலேயும் கொடுத்தது, இங்கே வட மாவட்டங்களையும் கொடுத்தது. மக்களுக்கு ஒரு பாதிப்பு, ஒரு எரிச்சலில் இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் ஒருவேளை அந்த ஓரளவு அதிருப்தி 27, மற்றபடி அதிருப்தி 33ங்கிறது ஒரு 60% அப்படிங்கிறது அந்த அதிருப்தியை நம்ம எடுத்துக்கலாம். ஓரளவு அதிருப்தியும் அந்த ஆம்க்கும் அந்த ஓரளவு அதிருப்திக்கும் பெரிய வித்தியாசம்னால 60%ங்கிறது இந்த மழை வெள்ள காலத்தில் அரசோட நடவடிக்கைகள் மேலே ஒரு அதிருப்தி இந்த மக்களுக்கு இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த எதிர்ப்புணர்வுல கூட அதை சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் நமக்கு வருது. நிச்சயமா. ஆனால் இது பொதுவாக ஒரு விஷயம் என்னன்னா, பார்த்திபன் சொல்றது போல இது ஒரு ஆளும் அரசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி. அதிருப்தி அலை பெரிதாக தெரியவில்லை, ஆனால் அதிருப்தி அலை தெரிய ஆரம்பித்திருக்கிறது, அங்கும் இங்குமாக தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகின்ற ஒரு தகவலாக தான் நான் பார்க்கிறேன்.